நந்தி பேசுகிறேன்டா. தெற்குபாளையம் ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி. இது நீதிமன்றத்துக்கே தெரியும் கணக்கு. இந்த கணக்கு பக்காவாக போட்டிருக்காரு ஐயா அப்படின்னு. சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ இவ்வளோ சொத்து வாங்கியிருக்கான் ஒரு கணக்கு. அப்போ சென்னை மெட்ராலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்த செம்மத்தில் இந்த 5 வருஷமாக பூமியை பூரா பாழாக்கிட்டான். சரியா? இவனோட சேர்ந்த பஞ்சாயத்து போர்ட்லேருந்து என்னென்ன செக்ஷன் பிரிவில் இருக்கோ அத்தனை பிரிவுலையும் என்னென்ன நடத்துங்கிற கணக்கு. அங்கே பஸ் ஸ்டாண்டில் ஒரு கொடையை தூக்கி போட்டு கட்டவா, பைப்பு வைக்கவா, பூரா பஞ்சாயத்து போர்ட்லேருந்து இவன் நியமித்தது பூரா பஞ்சாயத்து போர்ட்லேருந்து அம்புட்டு பேரும் நாசம் பண்ணி வச்சுருக்கான். பஞ்சாயத்து போர்ட்டில் இருந்தோம்னா 2 காலை கையை பிளந்து பொண்டாட்டிய நடு சென்டரில் வித்தோட்டமாக உட்கார வச்சு கார் வண்டி வாங்கியிருக்கேன் பார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தாலுகாவில் கணக்கு பூரா பஞ்சாயத்து போர்ட்டில் பூரா பேப்பர் அச்சடித்த பேப்பரை உள்ளே கிடக்கிற பேங்கில் கிடக்கிற எல்லா கலையும் சொறி வெளியே எடுத்து கள்ளக்கணக்காக எழுதி பூரா இதை நடத்தேன் அதை நடத்தேன் பூரா நடத்தி. ஆனால் இவன் தான் எல்லா ஐடியா கொடுப்பான். ஒரு எம்எல்ஏ கொடுப்பான். எல்லா இடத்துலையும் எம்எல்ஏ பூரா ஐடியா கொடுத்து ஷேர் பண்ணி பிரிச்சுட்டு போயிடுவான். பிரித்து போனோடனே கெட்டால் வீட்டில் மிதந்து கிடக்கும். இடத்த வாங்கவா, மில்லு தொழிற்சாலை கட்டவா, கம்பெனி கட்டவா, மேற்கு தொடர்ச்சி மலை கீழே தோப்பு வாங்கவா, அடுத்து சாராய் விஸ்கி தயாரிக்கிறதுக்கு நம்ம அந்த கம்பெனி கட்டவா, எல்லாமே ஒரு எம்எல்ஏ இவ்வளோ கூத்தடிச்சிருக்கான். பூரா பாலம் போடுதேன், பஸ் ஸ்டாண்டை கட்டுதேன், அங்கே பூரா இன்ஜினியர் பிளான்லேருந்து எல்லாம் உள்ளே மாட்டுவான். சட்டமன்ற தொகுதி ராஜபாளையம் கணக்கு முடிஞ்சு வச்சு இப்போ இந்த கணக்கு ஏற்கனவே உள்ளே போட்டோம். இவன் என்ன கூத்து அடிச்சிருக்காங்கிற வெளியே கணக்கு எடுக்கல ஆட்டா முடிக்க உள்ளே தூக்கி கொண்டு போயிடுவாங்க. இப்போ கொண்டு போகணும். இவன் சொத்து கணக்கு ஏற்கனவே நியமிஷம் கட்டியிருப்பான். நியமிஷம் கட்டி தான் உள்ளே இப்போ களத்தில் இறங்குதான். இந்த வட்டாரத்தில் எனக்கு ஓட்டு முத்திரை போடு, நான் பழையபடி நல்லா ஆட்டுவேன்னு இறங்குதான். அதே நீ உட்காந்துன்னு வச்சுக்கோடா, பத்தாளாக்க எல்லா விவசாயத்தை பூரா அழிச்சிருவாடா. ஏற்கனவே அழிச்சிட்டாடா. எல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலை வரைக்கும் பூரா கையெழுத்துக்களை போட்டு தின்னு. இல்லை படிப்பு இல்லாத முட்டா குய்மன்டா இவன். படிப்பு இல்லாத முட்டா குய்மன் என்ன வேலையெல்லாம் செஞ்சு எத்தனை லட்சம் கோடி வச்சுருக்கான் பார்த்தியாடா ஒரு எம்எல்ஏ. ஏறு தண்ணி போகிற இடத்துல ரோடை போட்டு பூரா கரண்ட் பாய்ச்சல் இழுத்து பூரா பறவைகள் பூரா சாவுது. ஏண்டா இதெல்லாம் ஒரு தேவையாடா? எப்படிடா நாக்க கடிச்சிட்டே இருப்பீடாடா, எங்கே இடம் கிடக்கு, எங்கே அழிக்கணும் அப்படின்னு. கணக்கு கடவுள் கையில் இருக்குடா. நந்தி சொல்லுதேன் அவர் கையில் இருக்குது. ஜமீன் கணக்கு உள்ள எடுக்கையில் மன்னராட்சி கணக்கு எல்லாம் உள்ள கணக்கு எடுப்பார். எடுக்கையில் கொண்ட நரம்பு எடுத்து விடுவார். புரியுதா? சட்டமன்ற ராஜபாளையம் கணக்கு காலி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து ஓப்பனிங்கில் காலை 2 தூக்கு தான். ஆனால் எலெக்ஷன் முடியவங்கள இவன் கணக்கு பார்த்து உள்ளே தூக்கி போடலை. இதில் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தாலுகா அத்தனை அதிகாரி உள்ளே போயிடுவான். இராணுவ வானரப்படை உள்ளே வரையில் உள்ளே போயிடுவான். இது இராணுவ கோர்ட்டு, நீதிமன்ற கோர்ட்டு கைலாசத்தில் இராணுவ தளபதியார் கணக்கு போட்டார், ஐயா போட்டார். அடுத்தாப்பில் இராணுவ நீதிமன்றம் டெல்லி அமர்நாத் ஜோதிர்லிங்கத்தில் கணக்கு பதிவு பண்ணிக்கோ ஐயா போட்டார் கைலாசத்தில். இது நீதிமன்ற கோர்ட்லேயும் பதிவு பண்ணிக்கோ. கோர்ட்டு எல்லா கோர்ட்டும் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தாலுகா, சிலிவுத்தூர், மதுரை, நெல்லை மாவட்டம், கன்னியாகுமரி, சென்னை மெட்ராஸ் வரைக்கும் பதிவு பண்ணிக்கோ. கோர்ட்டில் பதிவு பண்ணணும். கணக்கு போட்டாருன்னா பதிவு பண்ணணும். பூரா பூமியை பாழாக்கிட்டான். மது போதை சாராயம் மருந்து விற்கான். சாவுங்கடான்னு விற்கான். பூரா செத்து தானே போகிறான். எல்லாம் கோர்ட்டில் தெரியும். அதுக்கு தான் இப்போ எரிச்சு முடிச்சாச்சு. ஆட்டா முடிக்க இவனுக்கு பூரா அரசியலாகி உள்ளே மாட்டி உள்ளே உட்காந்துருக்கான். அப்படியே அழுவா மாதிரி அள்ளி கொண்டு போய் எங்கே சேர்க்கணுமோ சேர்த்துருவார். முக்கால் சத்தியம் கடவுளால் தான் முடியும். முக்கால் சத்தியம்.